Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம corn rava uttapam எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி and instant ஆன ஒரு breakfast recipe. So இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு corn rava, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்ல திக்கான தோசை மாவு மாதிரி கரைச்சுக்கோங்க. தண்ணி அதுக்கு ஏத்தாப்புல சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில வந்தாச்சு. சோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துல நம்மளோட இன்ஸ்டன்ட் corn rava uttapam பேட்டர் ரெடியா இருக்கு. ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதுல ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை மேலே ட்ரிசில் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வீட்லேயே எப்படி இட்லி பொடி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஊத்தாப்பம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ தோசை தவாலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான corn rava ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாம்பார் இல்லாட்டி சட்னி கூட சர்வ் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் corn rava ஊத்தாப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.